இது சரியா தவறா என்பதை நம்ம பார்க்கலாம். குறிப்பா ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் என்று தமிழகம் கொண்டாடுகின்ற ஒரு ஸ்டார் என்று சொல்லலாம். ஆன்மீகமா இருக்கட்டும், அது அரசியல் வரணும் வரக்கூடாது அப்படின்ற நிலைப்பாடு இருந்தாலும், யாரு தவறு செய்தாலும் அல்லது நல்லது செய்தாலும், நல்லது செய்தால் துணை போவார், தவறு செய்தால் சுட்டி காட்டுகின்ற ஒரு மென்மையான மனிதன் என்று சொல்லலாம். அது அரசியல் வருவதற்கு வராததற்கு அது தனிப்பட்ட பல காரணங்கள் இருந்தாலும், அவர் பயந்து விட்டார் அப்படின்னு ஏதோ சொல்லி அவரை ஒரு கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. அது குறிப்பா தாமரைக்கானுடைய பொறுப்பாளர் ஆதவ அர்ஜுன். நான் ஏற்கனவே சொன்னது போல விஜய்க்கு வேற யாரும் தேவையில்லைங்க. அவர் நல்லது செய்யறது பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா யோசித்து செய்யணும் என்பது நம்முடைய ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இவர் ஆதவ அர்ஜுன் இடையே வந்தவர். அவர் தன்னை விஜயை காட்டிலும் பெரியாள் என்பதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி பல நிலைப்பாடுகளை தன் முன்னிலை வைத்துக் கொண்டு கண்டபடி பேசுவதும், ரொம்ப அறிவால மிஞ்சினவரும், அரசியல் பல பழுத்தவரை போலவும் எல்லாவற்றிலும் பேசுவது தவறான விஷயம். அது ஒரு நாகரிகம் இருக்கிறது. தமிழகத்துல எந்த மக்களுக்கு ஒரு நாகரிகம். பாவம் ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் ஒரு அடக்கம், ஒரு சின்ன குழந்தை முதல் பெரிய வரைக்கும் அவரை ரசிக்கக்கூடிய ஆற்றல் எல்லா இடத்துல இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் யாருக்கும் வம்புக்கு போகாதவர். அவரை சும்மா இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில தன்னை எல்லாரும் புகழணும், எல்லாரும் பார்க்கணும் என்பதற்காக அது ஒரு ரஜினி அவர்களை தொட்டால் நம்ம பெரியாளான என்று சொல்லி அப்படி சிந்தித்து அவர் அவர் வாயை விட்டுட்டாரு. ஆனா இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பது அவருக்கு தெரியல. கரண்ட்ல கையை வச்ச மாதிரி ஷாக் அடித்துக் கொண்டு இருக்கிறது. அவர் விட்டால ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, உண்மையிலே அவர் மீது நட்பு உள்ளம் கொண்டவர்கள், அன்பு கொண்டவர்கள். அதாவது ஏதோ உண்மை சொன்னாலும் பரவாயில்ல ஏற்றுக்கொள்வார். ஆனால் தவறான செய்திகளை சொல்லும் பொழுது, அதுவும் வயதிலும் மூத்தவர், எல்லாவற்றிலும் ஆதவ அர்ஜுனை காட்டிலும் பல மடங்கு நிர்ணயிக்க முடியாது. இன்னும் கேட்டா விஜய் காட்டிலும் அவர் நேரானவர். அவரெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது. தமிழகத்துக்கு ஒரே ரஜினிகாந்த், அவர் தான் சூப்பர் ஸ்டார் தான் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவரை கொச்சைப்படுத்த பயந்தவர் அப்படியெல்லாம் இதெல்லாம் தேவையற்ற அரசியல். ஸோ அவர் தற்போது அந்த ரசிகர் சும்மா இருக்க மாட்டாங்க. ரசிகர் பல்வேறு இடங்களில் கண்டன குரல் இருக்கிறார். இது தாவேக்காக பெரிய ஒரு சரிவு சந்திக்க என்பதை நம்ம உணர முடிகிறது. ஆகவே விஜய் அவர்கள் தாவேக்கா உண்மையால ஒரு நல்ல ஒரு தலைவர் என்று சொன்னால் ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு நீ மன்னிப்பு கீழ் என்று சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது.